ஈரான் அனௌன்ஸ் பண்ணல, இவங்க அனௌன்ஸ் பண்ணல, யாரும் உட்கார்ந்து பேசல, கையெழுத்து போடல. ஆனா அவர் ஐயா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணி விட்டார். ட்ரம்ப் எங்களிடம் கெஞ்சியதால் நாங்க இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். யார் கெஞ்சியது யார் விஞ்சியது என்பதற்கு அப்பால் குறைந்தபட்சம் ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வளவு செய்யறது ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள் எல்லாம் திட்டமிட்டவங்க அதை செய்ய முடியாது. ராட்சத விமானங்களில் சீனாவுக்கு எடுத்து செல்லப்பட்டதாக கூட சொல்லப்படுகிறார். ஆனால் 50 கண்டெய்னருக்கு மேல அங்கிருந்து எவற்றையோ அகற்றி இருக்கிறார்கள். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், இந்த இஸ்ரேல் ஈரான் அந்த போர் தொடர்பாக நம்ம தொடர்ந்து உரையாடி வருகிறோம். கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். ஏன்னா ட்ரம்ப் அவர் ட்வீட் பண்ணியிருக்கிறார், இது மாதிரி போர் நிறுத்த அறிவிப்பு 2 பேருக்கும் வந்திருக்குன்னு. அதை ஈரானும் இப்போது உறுதி செய்திருக்கிறது. ட்ரம்ப் எங்களிடம் கெஞ்சியதால் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? யார் கெஞ்சியது யார் விஞ்சியது என்பதற்கு அப்பால் குறைந்தபட்சம் ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இது இறுதியான சண்டை நிறுத்தமா இல்லை ஒரு இடைக்கால ஏற்பாடா என்பது அடுத்த ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும். எனினும் இந்த சண்டை நிறுத்தம் என்பதை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். காரணம், மேற்கு ஆசிய பகுதி ஒரு மிகவும் ஆபத்தான பேரிடர் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஃபாதர், இதில் குறிப்பாக ஒரு பெரிய, நீங்கள் நம்மளுடைய போன பதிவில் கூட குறிப்பிட்டீங்க, இந்த ஈரானுடைய பதில் தாக்குதலை பொறுத்து தான் இந்த போரினுடைய போக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் கத்தாரில் இருக்கிற அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுதான் இந்த போரின் திசையை மாத்துனுச்சா? இல்லை, உறுதியாக இல்லை. அது அனுமதிக்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான். இப்படி ஒரு சண்டை நிறுத்தம் வருகிறது என்பது அது ஒருவருக்கொருவர் பேசப்படாமலும் இடைப்பாட்டாளர்கள் இல்லாமலும் நிகழ்ந்திருக்காது. நாம் யதார்த்தம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை எந்த வகையிலும் நாம் நியாயப்படுத்துவதற்கு இல்லை. காரணம், அரபு வளைகுடா மேற்காசிய பகுதியில் மற்றும் ஆசிய பகுதியில் கூட அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது உயர்ந்த இலக்குகள் நோக்கங்களுக்காக என்று சொன்னாலும் கூட கடைசியில் இது பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதிகளினுடைய பேரழிவாகவும் வல்லாதிக்க நலன்கள் நிறுவப்படுவதாகவும் தான் நடந்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தை மீட்டுக் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு அமெரிக்கா புறப்பட்டு வந்தது. அந்த நாடு அவ்வளவு சிதலங்கள் சேதாரங்கள் கண்ட பின்பு இன்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு தலிபான்களிடமே அந்த நாட்டை ஒப்படைத்து விட்டுத்தான் அது வெளியேறியது இல்லையா? அதே போல் 2003ஆம் ஆண்டு ஈராக் அழிவாயுதங்களை வைத்திருக்கிறது, அழிவாயுதங்களிலிருந்து அந்த பிராந்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு வந்தது. ஆனால் என்ன நடந்தது? ஈராக் என்கின்ற அந்த நாடே மொத்தமாக அழிந்தது. இன்று ஈராக் என்கின்ற ஒரு உலகப் பரப்பில் தலைநிமிர்ந்திருக்கிற ஒரு நாடாக அந்த நாடு இல்லை. ஒரு வகையில் ஈரானுக்கு அது உதவியது. ஈராக்கினுடைய அழிவு ஈரானுக்கு உதவியது. அல்லது 2011 லிபியாவுக்கு நடந்தது. கடாஃபி அவர்கள் உண்மையில் அவர் ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொண்டாலும் ஒரு சமூக நீதி அணுகுமுறையுடைய ஆட்சியாளர் என்று பலரும் சொல்கிறார்கள். இன்னும் ஆழமாக அதை படிக்க வேண்டும் நான். ஆனால் அவரை அழித்து முடித்து விட்டு இன்று பெரிய அடையாளங்கள் இல்லாத ஒரு நாடார். எனவே அதை நாம் அமெரிக்காவினுடைய மேற்காசிய பகுதியினுடைய இடைப்பாடுகளை நாம் எந்த வகையிலும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதே அளவுக்கு நான் இஸ்ரேலினுடைய போர்வெறி, பாலஸ்தீன மக்கள், ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடந்தாலும், இந்த சண்டை நிறுத்தம் வந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு தாயக உரிமை என்பது நிலைநாட்டப்படாத வரை, அவர்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாத வரை இந்த பிரச்சனை தீரப்போவது இல்லை. உறுதியாக எப்படி நீங்கள் அரசியல் பிரச்சனைக்கு அடிப்படையில் நீங்கள் இராணுவ தீர்வையே நடத்தலாம், காசாவை அழித்து முடித்து ஏனையவற்றையெல்லாம் அழித்து முடித்து விட்டு நீங்கள் அமைதியாக வாழலாம் என்றால் எப்படி நீங்கள் வாழ முடியும்? ஒரு தலைமுறை எவ்வளவு ஆவேசங்களோடு உள்ளுக்குள் உலவிக் கொண்டு இருக்கும் இல்லையா? அதனால் அரசியல் தீர்வு தான் எந்த பிரச்சனைக்கும் ஒரு கடைசியான ஒரு முடிவு. அதே அளவுக்கு ஈரான் நாட்டோடும் நான் ஈரான் நாட்டினுடைய ரசிகனே அல்ல. காரணம், அது ஒரு பழைய மனநிலையில் வாழ்கிறது. அது ஆங்காங்கு ஹெஸ்போல்லா, ஹமாஸ் என்று ஒரு வன்முறையை மட்டுமே தரித்து கொண்டு
தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலையே அது தன்னுடைய நிலைப்பாட்டை மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு தான் நேரடியாக சென்று சண்டையிடாமல் ஆங்காங்கு குழுக்களை லெபனான்ல ஹெஸ்பொல்லா, பாலஸ்தீனத்தில் ஹமாஸ், இந்த சிரியாவில் வந்து ஒரு ஒரு ஒழுங்கு, ஈராக்கில் மிலிஷியா, இந்த அணுகுமுறை என்பது எந்த ஒரு பிராந்தியத்திற்கும் நிரந்தர ஒரு அவங்க ஒரு தாயக விடுதலைக்காக தானே போராடுறாங்க. ஈரானுடைய தாயக விடுதலைக்கா? ஈரானுடைய தாயக விடுதலைக்கா? இது நான் இப்போது பேசுவது என்பது ஈழத்தில் நடந்த அழிவுகளினுடைய அடிப்படையில் நீங்கள் உலக ஒழுங்குகள், உலக பொறிமுறைகளுக்கு உட்பட்டு அதன் வழியாக நீங்கள் செயல்படவில்லை என்றால் பேரழிவைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் நான் பார்த்தது. நானும் இன்றும் தமிழீழ தேசியத்தினுடைய ஒரு ஆதரவாளன் தான். அந்த வழியாகத்தான் நடந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சிறிய மக்களினம் புவிசார் அரசியலையும் உலக ஒழுங்கையும் உலக ஒழுங்குகளின் பொறிமுறைகளையும் புரிந்து கொள்ளாமல் நாம் முன் செல்கிற போது எப்படி நாம் ஒரு சபிக்கப்பட்ட மக்களினமாக மாறுகிறோம் என்பதை கண்முன்னால் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். என்றேனும் ஒரு நாள் எமது மக்களுக்கும் நமது மக்களுக்கும் ஒரு தனிநாடு வர வேண்டும், அவர்களுக்கும் ஒரு தேசியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள் தான். ஆனால் இந்த இயங்கியல் புரிதல்கள், ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்றார் என்றால் கடல் ஆமைகள் செல்கின்ற அந்த வழிபாதையை பார்த்து, காற்றின் திசை பார்த்தும் நீரோட்டங்களினுடைய திசை பார்த்தும் தான் சென்றார். நிரந்தரமாக நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. நிரந்தர எதிர்நீச்சல் என்பது சாத்தியமில்லை. இது இன்று எனக்கு இருக்கிற புரிதல். அந்த புரிதலினுடைய அடிப்படையில் தான் நான் இப்போது பேசுவது. அப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் ஈரானுடைய எதிர்த்தாக்குதலால் தான் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதா என்றால் என்னுடைய பார்வையில் புரிதலில் இல்லை. அப்புறம் எப்படி ஃபாதர்? ஈரான் அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறது. இதுதான் அடிப்படை. இந்த தாக்குதல் அமெரிக்கா நேரடியாக வந்து விட்டது. அமெரிக்காவினுடைய ஈடுபாடு என்பதும் ஈரானை அழித்தொழிப்பது அல்ல. ஆனால் அதை நோக்கித்தான் அது செல்லும் என்பது ஈரானுக்கு தெரியும். ஈராக்கிற்கு என்ன நடந்ததோ அதுதான் அமெரிக்கா முழுமையான ஒரு போருக்கு வந்தால் அமெரிக்காவுக்குள் சென்று சில தாக்குதல்களை நடத்தலாம், அல்லது அரபு வளைகுடா பகுதியில் அமெரிக்காவுக்கு 19 முகாம்கள் இருக்கின்றன. அந்த முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். ஆனால் முழு எடுப்பிலான ஒரு போர் என்று வந்தால் ஈராக் எப்படி சதாம் ஹுசேன் அவர்களினுடைய ஈரான் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படித்தான் ஈவு இறக்கம் இல்லாமல் ஈரானும் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படுகின்ற போது அவ்வளவு இடர்கள் வருகின்ற போது சதாம் ஹுசேனுடைய அந்த ஆட்சி ஒழுங்கு, அதிகார ஒழுங்கு ஒன்று இருந்தது அல்லவா, அந்த ஒழுங்கு முற்றாக சிதைக்கப்பட்டது போல இன்று அயோத்தியா காமேனி அவர்கள் தலைமையில் இருக்கிற அந்த அதிகார ஒழுங்கு அகற்றப்படும். அது அதைவிட மோசமான ஒரு குழப்ப நிலைக்கும் பலவீனத்திற்கும் விட்டு செல்லப்படும். அந்த அடிப்படை தான் ஒரு முக்கியமான உந்துதலாக இருந்திருக்கும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்வதற்கு. காரணம் உங்களுக்கு தெரியும், நாம் யதார்த்தமாக பேசுவோம். மீண்டும் ஒரு தரப்புக்காக பேசுவதல்ல. ஈரானுடைய முன்னணி பாதுகாப்போ அல்லது முன்னணி சண்டைக்காரர்களாக இருந்த ஹமாஸ் பலவீனமாகிவிட்டது. லெபனானில் ஹெஸ்பொல்லா அழிக்கப்பட்டு விட்டது. சிரியாவில் பஷார் அல் ஆசாத் அரசு அகற்றப்பட்டு விட்டது. எமேன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவங்க ஏவுகணைகளை அனுப்பலாம், அதை இடைமறிக்கிற ஆற்றல் இன்று அமெரிக்காவுக்கும் இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்காவினுடைய இந்த உடனடி செயல்பாடு, ட்ரம்பினுடைய செயல்பாடு, அவர் ஒரு கேம்பிளர், அவர் உண்மையிலே ஒரு சூதாடின்னு தான் நம்ம சொல்லலாம். அவர் ஈரானை இலக்கு வைத்து இந்த சண்டை நிறுத்தத்தை அவர் தானே அறிவித்தாரா, இல்லை இஸ்ரேலையும் சேர்த்தே? இப்ப நான் அவங்களுக்கு கிடைக்கப்படி போடுறாருல்ல, நீ சண்டையை தொடர, அதை நிறுத்திக்க. ஹார்மஸ்ங்கிற அந்த எண்ணெய், மசகு எண்ணெய் வழிப்பாதையை, நீரிணையை ஈரானால் மூட முடியும், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டது. அதனால் ஈரானுக்கும் பெரிய பாதிப்பு வரும் என்றாலும் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், அமெரிக்காவும் பாதிக்கப்படும், ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்படும், ஏனைய அரபு நாடுகளும் சண்டைக்கு இழுத்து வரப்படும். இதெல்லாம் உண்மைதான். அப்படி ஒரு முடிவை ஈரான் எடுப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஏனென்றால் ஈரானை பாதிக்கும், இப்போது எந்த சார்பும் இல்லாமல் இருக்கிற அரபு வளைகுடா நாடுகளையும் இந்த பிரச்சனைக்குள் கொண்டு வரும். அமெரிக்காவுக்கு பெரும் பாதிப்பு வரும், பணவீக்கம் வரும். அடுத்த ஆண்டு நடக்க போகிற அமெரிக்க காங்கிரஸ் தேர்தலில் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு தான், ஒரு ஒன் வே டிராபிக்கா இல்லை. இருந்தாலும் ட்ரம்ப்ங்கிறவர் அடுத்த காங்கிரஸ் எலெக்ஷன் தான் அவர் மைண்ட்ல வச்சிருப்பார். ரொம்ப குழப்படி வந்துருச்சுன்னா, ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளேஷன், உக்ரைன் போறனால ஐரோப்பாவில் இன்ஃப்ளேஷன், இந்த போறனால அங்கேயும் இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா ஓவரால் ஒரு மேற்குலக நாடுகளினுடைய பொருளாதார நலன்கள் பாதிக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இது ஒரு எல்லையை மீறி போகக்கூடாது. எல்லையை மீறி போகக்கூடாதுன்னா ஈரானை மட்டும் இல்லை கட்டுப்படுத்துறது, யார் இவங்களையும் கட்டுப்படுத்தணும், இஸ்ரேலையும் கட்டுப்படுத்தணும். அப்ப அவருடைய மாகா மூவ்மெண்ட் ஒன்று வச்சிருக்காரு.
மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அதுதான் அங்க உள்ள ஆர்எஸ்எஸ் வச்சுங்களேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் இந்த மாகா மூவ்மெண்ட்ல ரெண்டு இது என்ன வந்தாலும் நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து நமக்கு எது நன்மை பயக்குமோ அதை செய்ய வேண்டும் என்பது இந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிளிட் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு குரூப்பையும் திருப்திப்படுத்தணும். இஸ்ரேலுக்கு தீவிர ஆதரவா இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தணுமா? ஓகே, இஸ்ரேலினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஈரானை எதற்கு நீங்கள் தாக்க செல்கிறீர்கள்? அது அணு ஆயுத ஆற்றலை அடையக்கூடாது. ஆக அது வந்து அந்த தாக்குதலை அது நடத்தி முடித்திருக்கிறது. ஏதோ அதிரடியாக நடத்தியதில்லை, அதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. அது ஏற்கனவே ஒரு 6 மாதம் அதை நீங்க யோசித்து பாருங்க. என்னைக்கு பொறுத்தவரையில் அதை வந்து திட்டமிட்டு தான் செய்திருக்கிறாங்க. ஒன்று, அவர்களுக்கு கத்தார், அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈராக் உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் 19 முகாம்கள் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து புறப்பட்டு தாக்குதல்கள் நடத்தவில்லை என்றால் அந்த பகுதியை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஓலட்டைலா மாற்ற வேண்டாம், ரொம்ப ஒரு 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 வெடித்து எரிகின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டாம். அந்த ஒரு கணக்கு அதுல நல்லா தெரியுது. இவங்க வரல, எங்க இருந்து? மிசௌரில இருந்து புறப்பட்டு வராங்க. அமெரிக்கால இருந்தே அது வந்துட்டு குண்டு போட்டு போறதுக்கு 37 மணி நேரம் ஆகும். 37 மணி நேரம்னா மினிமம் ஒரு 3 to 4 ரீஃபியூலிங் இருக்கும். ஆனா இதெல்லாம் பெரிய ராட்சத குண்டுகளை சுமக்கிற ஸ்டெல்த் பாம்பர்ஸ் B2. ஸோ இவ்வளவு செய்யறது வந்து ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள் எல்லாம் திட்டமிட்டவங்க அதை செய்ய முடியாது. அதுவும் அந்த டீகாய் போட்டு, டீகாய்னா அவங்க இந்த பக்கம் டியோகோ கார்சியா போற மாதிரி சில B2 விமானங்களை அனுப்பி அது அங்கதான் போது போல இருக்குங்கிற ஒரு போக்கு காட்டி இந்த பக்கம் வந்தெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் வெல் பிளான்டா நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சும்மா அதிரடியா நடக்கல. ஆனால் கவனிக்க வேண்டியது, அமெரிக்கா இதில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் ஒரு கிடுக்கிப்பிடி போட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்பு இலக்குகள் தாக்கப்பட்டு விட்டன. இதற்கு மேல் சண்டை போடாதீர்கள் என்று அவங்களே சீஸ்ஃபயரை டிக்ளேர் பண்றாங்க. ஈரானும் ஈரான் அனௌன்ஸ் பண்ணல, இவங்க அனௌன்ஸ் பண்ணல, யாரும் உட்கார்ந்து பேசல, கையெழுத்து போடல. ஆனா அவர் ஐயா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணி விட்டார். இது வந்து ஒரு புதிய ரகமான மார்க்கெட்ல, சந்தையில ஒரு புதிய ரகமான ஒரு டிப்ளமசின்னு வச்சுங்களேன். அப்போ இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. கத்தார்ல வந்து நீங்க ஒரு 4 ஏவுகணை அடிச்சுக்குங்க, அங்கிட்டு ஒரு 2 ஏவுகணை அடிச்சுங்க, அதெல்லாம் 8-10 பேர் சாவாங்க. இது இரக்கமற்றதுதான். போர் என்பதே இரக்கமற்றது. சொல்லாம இப்ப சிந்தூர் ஆபரேஷன்லயே நாங்க இங்க அடிக்க போறோங்கிற இந்தியா சொல்லித்தானே செய்தாங்க. அது ராணுவத்திற்கு முடிய அந்த மாதிரியான சில பரிமாற்றங்கள் இருக்கும். ஓகே, உங்க ஊருக்கு வந்து உங்க எல்லையை மீறி இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தியாச்சு. ஏன்னா ஈரான் அரசுக்கும் ஒரு எக்ஸிட் கொடுக்கணும்ல. இந்த இப்ப அவர் சொல்றாரு, அமெரிக்கா கெஞ்சியதால், ட்ரம்ப் அவர்கள் கெஞ்சியதால் நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டோம்ங்கிறது ஈரானுடைய அப்படி சொல்லக்கூடாது. ஈரான் அப்படி சொல்லக்கூடாதுன்னா எதிர்த்தாக்குதல் நடத்துகின்ற ஒரு எங்கள் நிலப்பரப்பை, வான்பரப்பை மீறி இருக்கிறார்கள். நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவது எங்கள் உரிமை, அதை செய்வோம். ஆனால் இன்று இப்படி ஒரு சண்டை நிறுத்தத்திற்கு ஒரு நிலைப்பாடு என்றால், இஸ்ரேல் இனிமேல் தாக்குதல்களை நிறுத்தி கொண்டால் நாங்களும் தாக்குதல் செய்ய மாட்டோம் என்பது கரெக்டான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதே போல நான் சொன்னேன் இல்லைங்களா, கத்தார்ல வந்து ஒரு தாக்குதல், அதுக்கு சில கண்டனங்கள், இதோட முடிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிலையில நீ அடுத்து என்ன போகுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி ஃபாதர், இப்ப நம்ம இந்த போர் குறித்து பேசிட்டு இருக்கிறது, ஒரு போர் என்றால் ஒரு இலக்குகள் இருக்கும். இப்ப வந்து இந்த போர் நிறுத்தம் அந்த இலக்குகள்ல அட்டைன் பண்ணதுனால இந்த போர் நிறுத்தமா இல்ல எந்த காரணம்? அதாவது இந்த போரினுடைய இலக்கு என்பது இது பல விஷயங்களை இதை பேசணுங்க. ஒண்ணு, ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்பு ஆற்றலை அழிக்க வேண்டும். அழிக்க முடியும் என்றால் அழிக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அறிவு வளம் இப்போது இருக்கிறது. அதற்கு எப்படி கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த தொழில்நுட்பத்தை என்னதான் எத்தனை விஞ்ஞானிகளை நீங்கள் கொன்றொழித்தாலும் அதை தருவதற்கு தோழமை நாடுகள் ரஷ்யா, சீனா, வடகொரியா இருக்கின்றன. அது ஒண்ணு, பாகிஸ்தான் இருக்கிறது. ஸோ அதனால நிரந்தரமாக அணு ஆயுத ஆற்றலை பெறுவதிலிருந்து ஈரானை தடுத்து நிறுத்த முடியுமா என்றால் தடுத்த முடியாது. அந்த இடத்தில் ஈரானுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்பது, அப்படி செய்தால் தொடர்ந்து இதே போல போர் நடந்து கொண்டே இருக்கும். போரின் அழிவுகளையும் அனார்த்தங்களையும் தொடர்ந்து எதிர்கொள்வதா, இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்குள் சென்று படிப்படியாக ஆயுதங்கள் தயாரிக்காத ஒரு அணு ஆற்றல் என்கின்ற அளவுக்கு வந்து நிற்பதா, அது டிப்ளமசி. அது வழியா வரும். ஆனால் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற ஆற்றலில் இருந்து நிரந்தரமாக ஈரானை விலக்கி வைக்கின்ற ஆற்றல் இவர்களுக்கு கிடையவே
கிடையாது. ஈவன் அந்த ஃபர்டோங்கிற இடத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஃபைல்ஸ்னு ஒரு பிபிசி ஒரு தனி இது இருக்குது. அது வந்து துல்லியமான செய்திகளை தரக்கூடிய ஒரு தரவு. அது வெரிஃபைட் ஃபைல்ஸ். அதில் அமெரிக்க தாக்குதல் நடத்துவதற்கும் 2 நாட்களுக்கு முன்பாக 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பாக 50க்கும் மேலான பெரிய ராட்சத கண்டெய்னர்கள் அங்கு அணிவகுத்து நிற்பது. அங்கு அப்போ எதற்கு அங்கே ராட்சத கண்டெய்னர்கள் போனோம்? ஏதோ அங்கிருந்து மாற்றப்படுகிறது. எங்கு மாற்றப்பட்டது தெரியாது. அப்ப இந்த நீங்க சொன்னது வந்து இப்ப கனெக்ட் ஆகுதுல ஃபாதர், இந்த 3-6 மாதத்திற்கு முன்னால் திட்டமிட்டாதான் இந்த லாஜிஸ்டிக்ஸை கூட ஈரானால பண்ண முடியும். இதெல்லாம் இப்படி இதெல்லாம் எதிர்பார்க்காமலா இருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஒரு செய்தி சொல்கிறது இந்த என்ரிச்ட் யுரேனியம், செறிவு செய்யப்பட்ட யுரேனியம் ஆனது ராட்சத விமானங்களில் சீனாவுக்கு எடுத்து செல்லப்பட்டதாக கூட சொல்லப்படுகிறது. அங்கே பாதுகாப்பை வைத்து விட்டு திரும்ப கொண்டு வரலாம்ங்கிற உண்மையா பொய்யாங்கிறது அது வெரிஃபைட் ஃபைலில் வரல. ஆனால் 50 கண்டெய்னருக்கு மேலே அங்கிருந்து எவற்றையோ அகற்றி இருக்கிறார்கள். அவை எந்திரங்களா இல்லை செறிவு செய்யப்பட்ட யுரேனியமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உறுதியாக இந்த அணு ஆயுதம் தயாரிக்கின்ற கால அளவை நீட்டித்திருக்கிறார்கள். ஒரு 6 மாதங்களில் அவர்களால் ஒரு அணு ஆயுத ஆற்றலை அடைய முடியும் என்றால் இப்போது அது ஒருவேளை 2 ஆண்டுகள் ஆகலாம். இந்த தாக்குதல்கள் ஊடாக என்ன சாதித்தார்கள் என்றால் அந்த காலகட்டத்தை அவர்கள் நீளப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒன்று சாதித்திருக்கிறார்கள். இரண்டாவது, நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, அரசியல் இலக்குகளை நீங்கள் இஸ்ரேலுக்கு அமைதி வந்து விட்டதா, பாதுகாப்பு வந்து விட்டதா? வராது. ஏன்னா எப்படி நீங்க சுத்தி இருக்கிற அத்தனை மக்களையும் பகைமைப்படுத்தி கொண்டு எப்படி நீங்கள் அமைதியாக வாழ முடியும்? காசா வந்து மீள் கட்டுமானம் செய்வதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்? அதனால தான் நான் சொல்றது, அரசியல் தீர்வு அவர்களுக்கு எட்டப்படாமல் அமைதி வராது. ஆனால் இஸ்ரேலுக்கு அமைதி பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதா என்றால் என்றைக்கு ஈரானோடு இருக்கிற எமனும் அல்லது ஏனைய அமைப்புகளும் எல்லாரும் உட்கார்ந்து பேசி கையெழுத்து போட்டு ஓகே பாலஸ்தீனர்களுக்கு அரசியல் தீர்வு, நாங்கள் இனிமேல் இஸ்ரேலை பகை நாடாக கருத மாட்டோம், அதையும் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கின்ற நிலவை வருகின்ற பொழுதுதான் அரசியல் இலக்கும் இராணுவ இலக்கும் எட்டப்பட்டதனாலும் சொல்ல முடியும். அதுவும் அடையவில்லை. அழிவு நடந்திருக்கிறது, இலக்குகள் எட்டப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அழிவுகள் நடந்திருக்கு, இலக்குகள் எட்டப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தை, அதாவது ட்ரம்ப் தடாலடியா போட்டு உடைக்கிறது, அது ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும் இல்ல மத்த போர்களா இருக்கட்டும், சீஸ் ஃபயர்னு ஃபர்ஸ்ட் இவர் அனௌன்ஸ் பண்றது, நம்ம தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கோம். இந்த முறை எப்படி ஃபாதர் பாக்குறீங்க? இதான் சொல்லல, சந்தையில இது ஒரு புதிய வகையான ஒரு டிப்ளமசி. ஆனாலும் அதுக்குள்ள இந்த டீப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் ஒரு சொல்றது கிடையாது. பிரீஃபிங் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். என்ன ஸ்டைல்ல சொல்லாத, ரஜினிகாந்த் ஸ்டைல், தளபதி ஸ்டைல் அவர் மாத்துறாருன்னு வச்சுங்களேன். வந்து ஸ்கிரிப்ட் மணிரத்னம் தான் கொடுப்பாரு. என்ன சினிமாட்டோகிராஃபி பண்றதுக்கு அதெல்லாம் டீம் இருக்கும். பட் அதை வந்து ஒரு ஸ்டைலா அப்படி மாத்தி அதை மாத்துற அந்த மசாலா கேரக்டர் வந்து இவருக்கு இருக்குது. அதனால இவன் இப்போ அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, B2 பாம்பர்ஸை இவ்வளவு இதை போய் கொண்டு வரணும்னா அது ஒரு 1 month இல்லை, ஒரு 2-3 months ப்ரிப்பரேஷன் வேணும். அதெல்லாம் கரெக்டாக தான் பிளான் பண்ணி 2 பேரையும் கிடுக்கிப்பிடி போட்டு வச்சிருக்காரு. அது வந்து அதுக்குள்ள இருக்கிறது இவரோட பிரில்லியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது சிஸ்டத்தோட பிரில்லியன்ஸ். இப்போ இஸ்ரேலாலே ஒன்று பண்ண சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரேல் இப்போ அது ஒரு வாய்ப்பை பார்க்கிறது, ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான வாய்ப்பை அது பார்க்கிறது. இது போல் அதற்கு ஒரு தருணம் வந்ததும் இல்லை. இப்போ அந்த அக்டோபர், நீங்க 1967 வரை இஸ்ரேலினுடைய மிலிட்டரி டாக்டரினுங்கிறது எதிராக தூரத்தில் என்ன ஒரு சக்தி தனக்கு எதிராக வந்தாலும் அதை முன் சென்று ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க, முன் சென்று அழித்து ஒழிப்பது. இதுதான் அதோட மிலிட்டரி டாக்டர். 1967 எகிப்து தன்னை நோக்கி படையணிகளை திரட்டுகிறது என்று அந்த ஒரு முதல் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாலேயே இது போய் அதை அழிச்சிருது. So it believed in a certain military doctrine that way. அதற்கு பிறகு அதுல இருந்து விலகி கொஞ்சம் பேச்சுவார்த்தை, உளவுத்துறையை வலுப்படுத்துவது, அவங்க ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா அதுக்கும் இவங்க எப்படி பயங்கரவாத தாக்குதல் நடத்துவது, இப்படிதான் ஒரு அணுகுமுறை இருந்தது. இப்ப நான் பாக்குறதுங்கிறது மீண்டும் அவர்கள் பழைய 1967க்கு முன்னால் இருந்த அந்த மிலிட்டரி டாக்டரினுக்கு போறாங்க. அழித்தொழிப்பு,
அப்படிங்கிற ஒரு டாக்டர்னு போறாங்க. இந்த தருணம் என்பது அவர்களுக்கு சரியா அமைஞ்சிருக்கு. ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டது நான் சொன்னேன் இல்லைங்களா. லெபனான்ல ஹிஸ்புல்லா இவ்வளவு பலவீனமாகன்னு எதிர்பார்க்கல. ஸோ அவங்க ரொம்பவே வந்து பலவீனமா இருக்கிறாங்க. சிரியால வந்து ஆசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கும் அல்லது அவர் அதிகாரத்தை இழந்ததற்கும் ஹிஸ்புல்லா பலவீனமானது மிக முக்கியமான காரணம். ஹிஸ்புல்லா வலுவாக இருந்திருந்தால் ஆசாத் அரசு விழுந்திருக்காது, அதுவும் விழுந்து விட்டது. அப்புறம் ஈராக்கில் ஷியா மிலிஷியா சப்போர்ட் அவங்க வலுவாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு கட்டாயம் ஒரு பதிலடிகள் அமெரிக்காவுக்கு இவங்களால கொடுக்க முடியும். பிரச்சனை என்னன்னா இப்ப ஈரான் அதிகார அமைப்பு ரொம்ப பழசாயிடுச்சு. இப்ப நம்ம இங்க பாக்குறோம்ல, அதாவது 50 வருஷம் தொடர்ந்து நீங்க ஆட்சியில இருந்தா இன்னைக்கு ரெண்டுக்கு பெரிய கட்சியுமே என்ன நினைக்கிறாங்க, கடைசியில காசு கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்க, அல்லது வந்து நம்ம மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி நேரட்டிவ் பில்ட் பண்ணி அந்த கன்விக்ஷன் கமிட்மெண்ட் கொள்கை எல்லாம் வந்து இன்னைக்கு இப்ப நம்ம ஊர்ல பாக்குறோம் இல்லைங்களா. இதே தான் அந்த ஊர்லயும் 79ல ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ 45-50 வருஷம் ஆச்சு. இட்ஸ் டூ லாங் பீரியட். அது உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். அந்த மக்கள் வந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, சுதந்திரமின்மை, மாற்று கருத்துடையவர்களை ஒடுக்குவது. ஆனால் இட்ஸ் அ வெரி அன்பாப்புலர் கவர்மெண்ட். ஓகே. ஸோ எல்லா வகையிலும் ஒரு பலவீனமாக இருக்கிற சூழலை தனக்கு சாதகமாக்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக ஈரானை நிர்மூலமாக்க வேணும்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு நினைக்கிறாரு. ஆனால் அது இன்னைக்கு உனக்கு வந்து உனக்கு உடனடி பலன் தரலாம், ஆனால் நீண்ட அமைதியை உருவாக்காது. பெரும் குழப்பத்திற்கும் பெரும் போர்களுக்கும் பெரும் பயங்கரவாத செயல்களுக்கும் தான் அது இட்டு செல்லும். அப்படித்தான் செல்லும். அந்த வகையில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சண்டை நிறுத்தம் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்த கட்டமாக எப்படி ஒவ்வொரு நாடும் அரசியல் தீர்வை நோக்கி நகரப்போகிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நன்றி.